வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சேமியா உப்புமா பண்ண போகிறோம். கிச்சடி, அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ வெஜிடபிள்ஸு இதெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் சேமியா உப்புமா பொதுவாக எல்லோரும் செய்கிறது தான், ஆனாலும் கூட பிகினர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் பாருங்கள். இவ்வளோ இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு கேஷ்யூவை கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். எதுக்காக கேஷ்யூ போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஷ்யூவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அதாவது லேசாக ஒரு ரெட்டிஷ் வரணும். அப்படியே நம்ம இதே கீலையே சேமியாவை ஒரு கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துடலாம். போதும். இப்போ வந்து இதை எடுத்துடலாம். முந்திரியை எடுத்தாச்சு. இப்போது சேமியாவை இதிலே ஒரு வறுத்துடலாம். கரெக்டாக இது வந்து 150 கிராம்ஸ் அளவு இருக்குது. கரெக்டாக இருக்கும் 2 பேர் சாப்பிட்றதுக்கு. இது புதுசாக ஒரு மேரேஜ் ஆனவங்களுக்கு டவுட் வரும், எவ்வளோ செய்யணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக இது ஸ்பெஷலாக இது இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். கரெக்டாக இருக்கும் 150 கிராம்ஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா எல்லா டிஃபனை விட இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னு எதுக்கு சொன்னேன்னாக்க, கொஞ்சம் பாருங்கள் இப்படி சுடும், இது மாதிரி கைப்பொருளுக்கு அளவுக்கு சூடான உடனே எடுத்து இதை வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போது சேமியாவை வறுத்து போட்டாச்சு. இப்போது இதுக்கு வந்து கம்மி, அதாவது ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். ரொம்ப விடக்கூடாது. அப்படியே சேமியாலேயே எண்ணெய் வந்து நம்ம கையில் ரொம்ப தெரியும். அதனால் அளவாக விட்டுக்கலாம். சேமியா உப்புமாக்கு மட்டும் எண்ணெய் அதிகமாக விடவே கூடாது. ரவை உப்புமா செய்யும்போது நிறைய விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சேமியா உப்புமா செய்யும்போது ரொம்ப அளவு கம்மியாக எண்ணெய் விடணும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட நான் செஞ்சு முடிக்கும்போது பாருங்கள் இதுவே ரொம்ப அதிகமாக தெரியும். கடுகு வெடிக்குது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் ரெட்டான உடனே இஞ்சி லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி போடும்போது உப்புமா வந்து டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய் இது செவந்த உடனே சேர்த்துக்கலாம். ரெட் ஆகிட்டே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் இஞ்சி சேர்த்துடலாம். இதில் இஞ்சி, பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா போதும். அதை கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணாதீங்க. அதை வந்து பாதியாக இந்த மாதிரி எடுத்து டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். இது மாதிரி பாதியாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனேயே ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துடலாம். ஏன்னா நிறைய எல்லாமே ஆட் பண்ண போகிறோம், அதனால எல்லாமே குறைவாக போதும். ஒரு சின்ன தக்காளி போட்டாக்க போதும். சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் வதக்கினாக்கா போதும்.
தக்காளி வதக்கின உடனேயே இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 by 1 போட போகிறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஒரு 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வதக்கி நெக்ஸ்ட்டு போடலாம். பாருங்க, இப்போ பீன்ஸ் வதக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேரட், ஒரு சின்ன கேரட் பாருங்கள், இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி. இதை வந்து நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு வந்து 1 டீஸ்பூனுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். டோட்டலாகவே இவ்வளோ தான் சேர்க்கணும். பாதி உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இருந்தாலே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே இது வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸில் கரெக்டாக ஃபுல்லாக ஒரு அளவுக்கு சேமியா இருக்குது. இது ஃபுல்லாக சேமியா இருக்குது, அது 150 கிராம். தண்ணி வந்து அதே இதில் 1:1. நீங்கள் எதில் வந்து எடுத்துக்கிறீங்களோ சேமியாவை அதில் 1. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அளவு 1க்கு 1 தான். இது வந்து சேமியாவோட அளவு வேறு மாதிரி இருக்கும். தண்ணியோட அளவு அது ஆக்சுவலாக தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அது வந்து 250 ml வருது. அதுவே வந்து சேமியா வந்து அதில் வந்து 150 கிராம்ஸ் தான் அளவு வருது. ஆனால் அதனால் நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதுலேயே அப்படியே தண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். சீக்கிரமாக நம்ம இப்போ ரொம்ப இதை விட ஃபாஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சிடணும். இப்போ இது வெஜிடபிள்ஸை போட்டோம்னா அந்த கொதிக்கிற தண்ணியை விட்டோம்னா டக்குன்னு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நான் பொதுவாக அந்த மாதிரி தான் செய்வேன். கொதிக்கிற தண்ணி எடுத்து விட்டு டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சுருவேன். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அப்போ வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன். எடுத்து வச்ச உப்பில் மிச்சம் பாதியே இப்போ போட்டுடலாம். கொதிக்கும் போது கரைஞ்சிடும். அது 1 நிமிஷம் கொதிச்சிட்டோம். உப்பும் கரைஞ்சிடும். நல்லா கொதிக்கட்டும் 1 நிமிஷம். நல்லா தளன்னு கொதிக்கும்போது அந்த சேமியாவை போட்டிங்கன்னா 2 நிமிஷம் சூப்பராக வெந்துடும். நல்லா கொதிக்குதா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். எப்போவுமே எடுத்து வச்சுருக்கிறத வந்து நீங்கள் ரவையாகட்டும் சேமியாகட்டும் பூராத்தையும் அப்படியே ஒட்டுக்கா கொட்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிச்சமாக அப்படியே போட்டுட்டே வாங்க. இப்போ பாருங்கள், சேமியாவை போட்டுட்டு கரெக்டாக எதான ஒரு கரெக்டாக கவர் இதுக்கு மூடுறதுக்கு வசதியாக இருக்குதுன்னா அது ஒரே 1 நிமிஷம் இது வந்து நீங்கள் 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சிட்டிங்கனாக்க கரெக்டாக 2-3 நிமிஷம் விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பலன்னு வந்திருக்கும். இப்போ நான் வந்து மூடி வச்சுருக்கேன். வச்சு எடுத்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். எப்படி இருக்கு பாருங்க, பலான்னு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டாக்க போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க எப்படி இருக்குமா, அருமையாக உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது கலர்ஃபுல் சேமியா உப்புமா. இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூவையும் மேலே ஒன்றுன்னா எடுத்து போட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த மாதிரி சேமியா உப்புமா செய்யும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்து சாப்பிட்லான்னு தோணுதா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கணும். சாப்பாடுன்றது எடுத்து சாப்பிட்ணுன்ற அளவுக்கு சூப்பராக இருக்கணும். பட்டாணியும் சேர்த்து இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பச்சை பட்டாணியும் சேர்த்து செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.